ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 6ல் இருக்க ரிமைனிங் டாபிக்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. தட் இஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பிளண்டட் லேர்னிங், ஃப்ளிப்டு லேர்னிங், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த 4 டாப்பிக்கையும் நம்ம ஒரு வீடியோலையும், வர்ச்சுவல் ரியாலிட்டியை மட்டும் நம்ம வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஏஐ இன் கிளாஸ் ரூம்ஸ் அது ரெண்டையும் மட்டும் நம்ம வேற ஒரு வீடியோவில் 2வது வீடியோ அதோட நம்மளுக்கு இந்த 6th யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? Sorry, 10th unit complete ஆகுது. This is 10th unit. Sorry for the wrong mention. This is 10th unit. So 10th unitல ஒரு chunk நான் நேற்று சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் லேர்னிங் அப்படின்னா chunk. ஓகே, சின்ன ஷார்ட் சங்க்ஸாக வந்து நம்ம ஃப்ரேம் அப்படின்னு நம்ம வந்து டெக்னிக்கலாக சொல்லுவோம். சின்ன ஃப்ரேம்ஸாக அதை பிரித்து நம்மளோட செல்ஃப் பேசிங்கில் லேர்ன் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்டு லேர்னிங். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வாட் இஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், வாட் இஸ் பிளெண்டட் லேர்னிங், வாட் இஸ் ஃப்ளிப்டு லேர்னிங் அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி இந்த டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஃபாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம். வாட் ஆர் த ஃபாஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ வந்து அது ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறதுனால ஈஸி டு அப்ரோச் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டெக்னாலஜிக்கலை இன்ஃபியூஸ் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி ஓரியன்ட் நாலேஜ் கண்டிப்பாக வேணும் அண்ட் டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டலையே நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நெகட்டிவ்ஸ் பார்த்தோம். ஓஇஆர் அப்படின்னா ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ், வாட் ஆர் ஆல் த ரிசோர்ஸஸ் அவைலபிள் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், தட் இஸ் நோன் அஸ் ஓஇஆர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ், வீடியோஸ், ப்ரெசன்டேஷன், அசைன்மெண்ட்ஸ் எந்த ஃபார்மில் வேணால் அது இருக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓஇஆர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்னோவேஷன் ஸ்டைலில் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது அண்ட் டைம் கன்சர்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம பெனிஃபிட்ஸாக பார்த்தோம். நெகட்டிவ்ஸ் அப்படின்ற போது வந்து மோர் அந்த ஓஇஆர் அப்படின்ற சோர்ஸ் இல்லைன்னா படிக்க ஆர்வமே இல்லாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். ரெண்டாவது, அதனுடைய அத்தன்சிட்டி எவ்வளோதான் வந்து அவைலபிளாக இருந்தாலும் அது கரெக்டாக, இப்போ ஒரு புக் அப்படின்னா அந்த ஆத்தரை நம்ம வந்து கேள்வி கேட்கலாம், இந்த புக்கில் நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓஇஆர் அப்படின்றப்போ யாரையுமே நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அதோடைய அத்தன்சிட்டி ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அகெயின் டிஜிட்டலையே ஃபுல்லாக நம்புற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓஇஆர் அப்படின்னு பார்த்தோம். மூக் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் சோர்சஸ் நிறைய இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்வயம் அப்படின்றத பார்த்தோம். எந்த இயரில் வந்து அதை லான்ச் பண்ணாங்க, யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்வயம் பார்த்தோம். ஸ்வயம்னுடைய எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப according to the point of view of examination it is very important. ஓகேங்களா? ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மூக் அப்படின்னு பார்க்கும்போது லோ காஸ்டில் இருக்குது, மாஸாக இருக்குது, தட் இஸ் பிக் லெவலில் இருக்கிறதுனால காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, கொலாபரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தட் இஸ் குளோபல் வைஸ் ஒரு அமெரிக்காவில் உட்காந்துட்டு ஓப்பன் பண்ணுற ஒரு கோர்ஸை தமிழ்நாட்டில் ஒரு வில்லேஜில் உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொலாபரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கம்பேரிசன் பார்த்தோம். டிபேக், ஃபாஸ்ட், ஓஇஆர், மூக். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் லைக் ஒரு ப்ரோக்ராம்ஸ் லேர்னிங் மாதிரி, ஒரு டிசைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றதும் ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் வந்து வி கேன் மேனேஜ் அவர் லேர்னிங் சிஸ்டம். பர்டிகுலர்லி மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து முக்கியமான எல்எம்எஸ் எது அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்எம்எஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு யூ, உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா என்ன? நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்கணும். நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் லெவலில் இருக்கிற மாதிரி பிளாக் போர்ட், சாக் பீஸ் அப்படின்ற என்விரான்மெண்ட் இல்லாமல் டிஜிட்டல் போர்டு, பென்னு அல்லது டிஜிட்டல் போர்டு இல்லை ஒரு டூல், அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கணும். அதே மாதிரி மைக் இருக்கணும். பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் அ டிஜிட்டல் ஃபார்மேஷன், அந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா மாசாக தான் இருக்க போகுது. தட் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இஸ் கோயிங் டு அட்டெண்ட். ஸோ அப்படின்றப்போ அந்த மைக், அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து கிளாரிட்டியாக இருந்தால் தான் என்னதான் கண்ணில் பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது புரியணும். அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு அந்த டிஜிட்டல் போர்ட்லேயே காட்டுற கண்டென்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பிபிடியாக இல்லாமல் அதில் ஒரு அனிமேஷன், அதில் ஒரு வீடியோஸ், அதில் ஒரு 3D வியூ,
அந்த மாதிரி இருக்கணும். கண்டென்ட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கணும். டேக்கன் ஃப்ரம் ஓஇஆர் லைக் நெட் சோர்சஸ்ல இருந்து. நம்ம இனிமே நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஷனல் ஆயிட்டோம் இல்லையா? ஸோ இனிமே நெட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓஇஆர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ், ரைட்? ஸோ அந்த ஓஇஆர் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கணும். டிசைன் பண்ணியிருக்க கண்டென்ட்டை டீச்சர் வந்து சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னா நம்மளுடைய தாட் வந்து அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ why we should prefer ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் இட் இஸ் ஆப்வியஸ்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலம் மாறிட்டே இருக்கு. ட்ரெடிஷ்னல் டைம்லேருந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒரு ஃபேமிலியே நம்ம பார்க்கவே முடியாது. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லைனாலுமே அவங்க அம்மா அப்பா கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சினாரியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் சில ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கும். ஆனால் அவங்க என்வரான்மெண்ட் வந்து கம்பேரிங் டு அதர் பீப்புள் தட் ஷி வாஸ் சம் வாட் ரிச். ஷி ஹேஸ் லேப்டாப், ஷி ஹேஸ் டேப்லெட், ஷி ஹேஸ் ஸ்மார்ட் ஃபோன் இன் ஹர் ஹோம். பட் அதே சமயம் அதே கிளாஸில் படிக்கிற இன்னொரு குழந்தைக்கு ஒரு பட்டன் ஃபோன் கூட இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் அப்போ வந்து நம்ம ஒரு இந்த காமன் பீப்புளுக்கு வந்து நம்ம ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா என்வரான்மெண்ட்டும் இருக்கிற குழந்தை வந்து சூப்பராக பண்ணிட்டு வந்துடும். ஈவன் சேம் இன்ட்ரெஸ்ட், சேம் எபிலிட்டி இருக்கிற குழந்தைக்கு இந்த டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாததுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணாமல் வரும். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் நம்ம கண் முன்னாடி நம்ம கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ், ஹோம்ஒர்க்கை செய்கிற குழந்தை ஷீ இஸ் குட் அட் லேர்னிங். செய்யாத குழந்தை ஸ்லோ லேர்னர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் த ரீசன் பிஹைண்ட் திஸ் இஸ் டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஜிட்டலி ஷீ இஸ் கேப்பபிள், டிஜிட்டலி ஷீ இஸ் இன்கேப்பபிள் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வைல் வி ஆர் evaluating the students, evaluating their ability, we have to consider these kinds of things. ஓகேங்களா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்றது வந்து a smart classroom is a technology-enhanced learning environment that integrates digital tools such as interactive boards, projectors, tablets, internet, laptop, வேற என்ன நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து டிஜிட்டலி இன்ஃபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்மார்ட் வகுப்பறை என்பது இணையம், ஊடாடும் பலகை, திட்டிக்காட்டினா என்னது, ப்ரொஜெக்டர்ஸ், பல வகை கணிப்பொறிகள், டேப்லெட்டாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எது வேணா இருக்கலாம், போன்ற டிஜிட்டல் கருவிகள் இணைக்கப்பட்ட தொழில்நுட்ப வளம் கொண்ட கற்றல் சூழல் ஆகும். அதை தான் நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருக்கணும், டிஜிட்டல் ஸ்க்ரீன் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸ்மார்ட் போர்டுகளும் டிஜிட்டல் திரைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிமீடியா டீச்சிங், ஸோ ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் இதெல்லாம் வச்சு டீச் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு போர்டும் ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்டரும் இருந்தால் போதுமா அப்படின்னா இல்லை. நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் we have to analyze the learner and we have to analyze the learning objectives, and according to that we have to plan, according to that we have to develop that plan, and after that we have to implement that, and after that we have to receive a good evaluation or feedback. Okay, so this is instructional learning உடைய steps. Okay, so நம்ம இன்னொன்று ப்ரோக்ராமும் பண்ணணும். நம்மளுடைய டீச்சிங் வந்து எப்படி இருக்க போகுது, லைனராக இருக்க போதா, பிரான்ச்டாக இருக்க போதா அப்படின்றதையும் நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஃபாஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை ஓஇஆர் யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை சைபர்நெட்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை டிபேக் யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை ஆடி மாடல் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்றத வந்து நான் வந்து டிசைன் பண்ணி அதை போய் கிளாஸில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரியல் டைம் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு மல்டிமீடியா கண்டென்ட் யூஸ் பண்ணி, டிஜிட்டல் போர்டு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் டீச் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் உட்காந்து லிசன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. தே ஹாவ் டு கம் அண்ட் ஆப்ரேட் த பிளாக் போர்டு, டிஜிட்டல் போர்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு இவாலுவேஷன் போர்டில் ஒரு சம் போட்டு நம்ம செய்ய சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
பண்ணணும். அந்த அந்த ஸ்மார்ட் போர்டை வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது தே வில் பி வெரி எக்ஸைட்டட், தே வில் பி வெரி கிரியேட்டிவ் அண்ட் திங்கிங். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு டயக்ராம் நீங்கள் வீட்டில் போய் நல்லா படித்து நல்லா வரைஞ்சி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த டயக்ராமை ஸ்மார்ட் போர்டில் வரைய சொல்லணும். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ த எய்ம் ஆஃப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ராசஸில் கொடுக்குறது தான் அதோட மெயின் எய்ம். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் ஒரு மெத்தடையே கொடுத்து அவங்கள போர் அடிக்க வைக்காமல் இருந்துட்டு அவங்கள இன்னோவேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்காக அவங்கள வந்து லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்றதோடைய எய்மு. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பங்கு பெறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொசீஜரை கொடுத்துட்டு இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படி நீங்களே செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் போர்டில் அவங்களையே செய்ய வைக்கணும், அவங்கள எழுத வைக்கணும், அவங்கள சூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப இஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனடி மாணவர் ஈடுபாட்டு கருவிகள். ஸோ அந்த டூல்ஸை வந்து அக்கார்டிங் டு தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஆன்லைன் ஆக்சஸ் டு லேர்னிங் மெட்டீரியல். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிஜிட்டல் போர்டு இருந்ததுனாவே ப்ளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுனாவே உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுற வசதி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா அப்போது திடீர்னு வந்து எனக்கு வந்து ஓகே ஹவு த சன் பற்றி நான் சொல்லும் போது சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது திடீர்னு நான் வந்து சோலார் சிஸ்டம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் கேட்கும்போது நான் சோலார் சிஸ்டத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்குது ஃபோட்டோசிந்தசிஸ். பட் at that point of time I should talk about solar system அப்படின்ற போது டக்குன்னு அந்த நெட் சோர்ஸஸும் ப்ளஸ் வந்து லேர்னிங் மெட்டீரியல் ஆன்லைனில் இருக்கிற இந்த OER யூஸ் பண்ணி நான் சோலார் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்டையும் நான் ஈஸியாக காட்ட முடியும். ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் அப்படின்ற போது உங்களுக்கு சோலார் சிஸ்டம் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலுமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் உங்ககிட்ட இல்லாததுனால அதை இஃபெக்டிவாக உங்களால் டெலிவர் பண்ண முடியாது. வேறஸ் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் நெட் ஆப்ஷன் இருக்குது ப்ளஸ் டிஜிட்டல் போர்டு இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக சர்ச் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பிக்சர் மூலியமாக உங்களுக்கு அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து டெலிவர் பண்ணலாம். ஈவன் வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் ஆர் ப்ரோக்ராம்டு லேர்னிங் எதுவுமே பிளான் பண்ணாமல் அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, அதுக்காக எல்லா டைமும் நம்ம பிளான் பண்ணாமல் பண்ணணுமான்னு கேட்டால் இட் இஸ் நாட். தென் வை வி ஆர் லேர்னிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் லேர்னிங் அண்ட் ஆல், ரைட்? ஸோ பிளான் பண்ணி பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணி பண்ணணும் நம்மளோட டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸை. பட் இதில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இட் என்ஹான்சஸ் த அட்டென்ஷன். ஸோ ரெகுலராக ஒரு டீச்சிங் மெத்தடில் ஒரு லெக்சர் மெத்தடில் நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறத விட நான் ஒரு டிஜிட்டலாக ஒரு பிக்சர் காமிச்சு ஒரு 3D காமிச்சு ஒரு வீடியோ காமிச்சு ஜஸ்ட் ஒரு அந்த நான் போர்டில் எழுதி போடுறதையே ஒரு டிஜிட்டல் போர்டில் நான் காமிச்சாவே வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய அட்டென்ஷனும் மோட்டிவேஷனும் அதிகமாகும். ஓகே, ஸோ கவனத்தையும் ஊக்கத்தையும் அதிகரிக்கிறது ஒரு நியூ என்விரான்மெண்ட் நாவல்ட்டி இருக்கிறதுனால. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் அண்ட் இன்டராக்டிவ் லேர்னிங். ஓகே, ஸோ கண்ணில் எப்பயுமே நீங்கள் வந்து காதில் கேட்கறத விட கண்ணில் பார்க்கறது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து மனசில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எழுதி படிச்சிங்க, எழுதி அதை எழுதுனதை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஈஸியாக ரீகலெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் காதில் மட்டும் கேட்டுட்டு போகிறத விட கண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ரீகலெக்ட் ஆகும். அந்த கான்செப்ட் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இருக்குது. சப்போர்ட்ஸ் காட்சியுணர்வு மற்றும் ஊடாடும் பயில்வு கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போர்ட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இது வந்து எனிவே நம்ம டிஜிட்டல் போர்டு காமிக்கும் போதுமே ஒரு லெக்சர் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ டிஜிட்டல் போர்டை மட்டும் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட்னு நம்ம காட்ட போகிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே அந்த ட்ரெடிஷ்னல் அந்த லெக்சர் மெத்தடை வந்து நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ அது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டட் ஃபியூஷன் மாடல் ஆஃப் டீச்சிங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், அதாவது ரெண்டையும் இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுறது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்ற என்விரான்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அடுத்தது அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம், பிளெண்டட் லேர்னிங். ஓகேவா, ஸோ பிளெண்டட் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா நிறைய விஷயங்களை பிளெண்டிங்னா உங்களுக்கு தெரியும்ல, நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரே விஷயமாக்குறது தான் பிளெண்டிங். லைக் if we are going to make a cake, we are going to put all the ingredients and we are going to blend it as a single ingredient. ஒரு டோவா வந்து மாற்றி
அதை தான் மைக்ரோவேவ் ஓவனில் வைப்போம். ஏன்னா அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எக் இருக்கும், ஃப்ளவர் இருக்கும், ஸ்வீட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் சுகர் இருக்கும், லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போடுவோம், அண்ட் சம் அதர் இன்க்ரீடியன்ஸ். இஃப் இட் இஸ் சாக்லேட் கேக் யூ ஹாவ் டு யூஸ் சாக்கோ பவுடர், அண்ட் பனானா யூஸ் பண்ணுவோம். ஸோ அக்கார்டிங் டு த நீட் நம்ம வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்போம். அதை எல்லாத்தையுமே ஒன்றா பிளெண்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து பிளெண்டிங் இல்லையா? ஸோ அதே மாதிரி நிறைய விஷயத்த ஒன்று சேர்த்து அதை ஒன்றா வந்து ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் பிளெண்டட் லேர்னிங். So பாருங்க, blended learning combines traditional face-to-face classroom methods with online digital instruction. So smart classroom என்னது digital instruction, even though we use some kind of lecture method there, but ஃபுல்லாக ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் ஃபுல்லாக ஒரு ஆன்லைன் மெத்தடையும் கம்பைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா பிளெண்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளெண்டட் லேர்னிங், கலப்பு கற்றல் என்பது வழக்கமான நேரடி வகுப்பு முறையையும் இணையவழி கற்பித்தலையும் ஒருங்கிணைக்கும் முறை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பிளெண்டட் லேர்னிங்கில் இருக்கிற மாடல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் மாடல், மாற்று முறை. ஓகேவா? ஸோ ஒரு நாள் வந்து ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் வச்சுக்கலாம், ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் ரூம் வச்சுக்கலாம், ஒரு நாள் லேப் வச்சுக்கலாம், ஒரு நாள் லைப்ரரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன். ஓகே, ஸோ நிறைய இன்க்ரீடியன்ஸை ஃபியூஸ் பண்ணுறது தான் பிளெண்டட் லேர்னிங். ஆல்ரெடி சொன்னேன். ஃப்ளெக்ஸ் மாடல். ஓகே, ஸோ ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நெகிழ்வு முறை. ஓகேவா? ஸோ ரொட்டேஷன்ன்றது 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து மண்டே, டியூஸ்டே அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க, வென்ஸ்டே, தேர்ஸ்டேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி நீங்கள் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ மண்டே ஒரு வேளை அது அவைலபிளாக இல்லை வேறு யாராவது அதில் என்கேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இட் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். பிளெண்டட் லேர்னிங் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து என்ரிச்டு வர்ச்சுவல் மாடல். ஓகே, ஸோ என்ரிச்டு வர்ச்சுவல் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத வந்து இன்னும் என்ரிச் பண்ணி கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வர்ச்சுவல் மோடு தான் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இருக்கிறத இன்னும் என்ரிச் பண்ணி கொடுக்கறது. ஸோ தேர் ஆர் 3 மாடல்ஸ் இன் பிளெண்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளெண்டட் லேர்னிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன் லேர்னிங், டைம் அண்ட் பேஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நம்ம ஒரு மாடல், ஒரு ஸ்கெடியூல் வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக மண்டே பண்ண வேண்டியது ஃப்ரைடே பண்ண வேண்டியது மண்டேவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த அவைலபிலிட்டி ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பர்சனலைஸ்டு லேர்னிங். ஓகே, ஸோ ஒருத்தவங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால் அவங்க அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ் தான் ஓகே அப்படின்னா அதுலேயும் அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வந்து நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் பிளெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பார் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்துட்டு இருக்கிற காய் வந்து எனக்கு பிடிச்ச காய் மட்டும் நான் எடுத்துக்கலாம், பிடிக்காத காயை நான் விட்டுறலாம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே பிளெண்டட் லேர்னிங்லேயுமே இருக்கும். ஓகே, என்ஹான்சஸ் டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ இனி ஃபியூச்சர் என்விரான்மெண்ட்டில் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க டீச்சிங் ஃபீல்டில் வரலனாலுமே அவங்க எந்த ஃபீல்டில் வேலைக்கு போனாலுமே அவங்க என்ன பண்ணணும், ஈவன் வீட்லேயே இருந்தாலுமே அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் மெக்கானிசமை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஜிட்டல் லிட்ரஸி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஸ்கூல் டைம்லேருந்தே கொடுக்கறது தான் வந்து இந்த லேர்னிங் டீச்சிங்கோடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளெண்டட் லேர்னிங்கோடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப் அப்படின்னா ஃபிளிப்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிளிப்டு லேர்னிங் அப்படின்னா என்னன்ற கான்செப்டை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபிளிப்டு லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் ஃபிளிப்டு லேர்னிங். ஓகே, ஸோ நான் ஆன்லைன் சோர்சஸில் உங்களுக்கு படிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ இதை நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்றத நம்ம பார்ப்போமே. ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஜூம் கிளாஸ் வைக்கிறோம் இல்லையா? ஸோ ஜூம் கிளாஸ் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ ஒரு வர்ச்சுவல் கிளாஸ் ரூம், அது வந்து ஃபிசிக்கலாக இல்லை, பட் ஸ்டில் நம்ம வந்து அதை கிளாஸ் ரூமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து ஃபிளிப்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கும் ஃபிளிப்டு லேர்னிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் லேர்னிங்கில் டீச்சர் லேர்ன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதில் குரூப் டிஸ்கஷனோ இல்லை ஒரு ரோல் பிளேவோ இல்லை ஒரு டிபேட்டோ வந்து வைப்பாங்க. ஓகே, டீச் பண்ணதுக்கப்புறம் வைப்பாங்க. ஆனால் ஃபிளிப்டு லேர்னிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டீச் பண்ணுறதை வந்து ஆன்லைன் சோர்சஸ்
மெத்தட்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வீடியோஸாவோ ஒரு ப்ரெசன்டேஷனாவோ இல்லை ஒரு பிபிடியாவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் வரும்போது அதுலேருந்து கொஷின் கேட்குறது, அதில் ரோல் ப்ளே கொடுக்குறது, அதில் டிபேட் கொடுக்குறது, அதில் வந்து டிஸ்கஷன் கொடுக்குறது, இல்லை அதில் ஒரு டெஸ்ட் கொடுக்குறது, இல்லை அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி காமிக்கிறது. அதுதான் வந்து ஃப்ளிப்டு லேர்னிங். ஸோ ட்ரெடிஷ்னல் லேர்னிங்னா என்ன? டீச்சர் டீச் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் the remaining process will take place. Okay, but at the same time flipped learning ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்லேயே வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை படிச்சுட்டு வரணும். ஹோம்ஒர்க் இருக்காது அதுக்கு பதில். ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கும்? டீச்சர் கிளாஸ் டீச் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு, குரூப் டிஸ்கஷன், குவிஸ், டிபேட் இதெல்லாம் நடக்கும். அந்த நடத்தின சப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் லேர்னிங். ஆனால் ஃப்ளிப்டு லேர்னிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே வந்து அடுத்த நாள் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றதை படிச்சுட்டு வரணும். ஓகேவா? ரெண்டாவது, நீங்கள் அதை வந்து கிளாஸில் வந்து உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷனாக இருக்கலாம், ஒரு குரூப் டிஸ்கஷனாக இருக்கலாம், நீங்கள் படித்த விஷயத்தை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி படிக்கிற விஷயத்தை நீங்கள் கிளாஸ் ரூமில் பண்ணுவீங்க. ஆஃப்டர் தட் அவங்கள வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளிப்டு லேர்னிங் ரிவர்ஸ் டு த ட்ரெடிஷ்னல் லேர்னிங் மாடல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங் மெத்தடில் அப்படியே ரிவர்ஸாக நடக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பை டெலிவரிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் கண்டென்ட் ஆன்லைன் பிஃபோர் கிளாஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் கண்டென்ட்டை ஆன்லைனில் உங்களுக்கு பிஃபோர் கிளாஸே வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ யூஸிங் கிளாஸ் டைம் ஃபார் ஆக்டிவிட்டீஸ். அப்போ நம்ம கிளாஸ் டைம் நம்ம படிக்கிறது வீட்லேயே படிச்சிட்டோம். கிளாஸ் டைமில் என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவிட்டீஸ். ஓகே, படித்ததை இன்னுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி படிப்பீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபாஸ் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான்ப்பா வீடியோ, நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்த நாள் நீங்கள் ஜூம் கிளாஸ்க்கோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்க்கோ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேட்பேன், ஃபாஸ்ட்னா என்ன? Okay, what is the expansion of fast? Okay, what are all the fast available? Free fastனாவே ஃப்ரீ தானே? எஸ், அவைலபிள். கேன் யூ ப்ளீஸ் கிவ் எக்ஸாம்பிள்? ஓகே, நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்களா? இதை யாராவது எனக்கு டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க முடியுமா? எஜுகேஷனல் கண்டென்ட்ல எந்த ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது, எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்ததை இன்னும் என்ஹான்ஸ்டாக படிக்கிறது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்டு மாடலில் வருது. ஓகே, தலைகீழ் கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ தமிழ் medium students, kindly please be aware of Tamil terms. Better you just learn English term also and keep on saying again and again, because it will be the biggest obstacle for you to choose the options. ஓகேங்களா? ஓகே, ஸோ முதல்ல கொஸ்டின் புரிஞ்சால் தான் நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின்லேயே இந்த மாதிரி ஏதாவது கொலைப்படி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் டைம் போகும், அதில் கொஞ்சம் நீங்கள் பதட்டம் ஆயிடுவீங்க. அது ரெண்டுமே பண்ணக்கூடாத விஷயம். ஓகேவா? ஸோ தலைகீழ் கற்றல் என்பது வழக்கமான கற்பித்தல் முறையை மாற்றி கற்பித்தல் உள்ளடக்கங்களை வகுப்புக்கு முன் இணையத்தில் வழங்கி வகுப்பில் செயல்பாடுகளுக்கான நேரத்தை பயன்படுத்தும் முறையாகும். ஸோ கற்றலை வந்து வகுப்புக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. வகுப்புல வந்து வேற அந்த கற்றலினுடைய தொடர்புடைய வேற செயல்பாடுகளை வந்து செஞ்சு முடிக்கிறது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்டு லேர்னிங். நம்ம ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ளிப்டு லேர்னிங். நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துடுறோம், ஜூம் கிளாஸில் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், அதில் சில கொஷின்ஸ் கேட்குறோம், அதை எப்படி படிக்கலாம் அப்படின்றத ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட படிக்கிறோம். ஸோ ஃப்ளிப்டு லேர்னிங்னா நம்ம படிக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளிப்டு லேர்னிங் இஸ் a very important topic. We may expect question from that. Okay. ஸோ அதனுடைய ப்ராசஸ் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் லெக்சர்ஸ் வீடியோ அட் ஹோம். ஸோ வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆப்போ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மாணவர்கள் வீட்டில் விரிவுரைகள் மற்றும் வீடியோக்களை பார்ப்பார்கள். கிளாஸ் டைம் இஸ் யூஸ்ட் ஃபார் டிஸ்கஷன், ப்ராஜெக்ட்ஸ், ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா? ஸோ மேக்ஸ்க்கு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு. மற்றவங்களுக்கு டிபேட்ஸு, குரூப் டிஸ்கஷன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம். வகுப்பில் விவாதம், திட்டங்கள், பிரச்சனை தீர்வு ஆகியவை நடைபெறும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவாக இருக்கும். செயலில் ஈடுபடும் குழு கற்றல். ஓகே, வந்து இதில்
வந்து அந்த ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட் லெக்சர் மெத்தட்லேயோ இல்லை ஒரு ஆன்லைன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுக்கும் போதோ அவன் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் போது அவன் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட்டாக இருப்பான், கண்ணெல்லாம் நம்மளை தான் பார்க்கும். ஆனால் மென்டலி அவன் வந்து ஒரு ஹோட்டலில் இருப்பான், இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பான், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட இருப்பான், எங்கே இருப்பான்னே தெரியாது. இவாலுவேஷன் பார்ட்டில் வந்து தான் நம்மளுக்கு அது தெரியும், அவன் he was not in the classroom, he was not attentively listen the particular classன்றது நம்மளுக்கு இவாலுவேஷன் பார்ட்டில் தான் தெரியும். பட் இங்கே வந்து அது பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ வீட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கணும், அதை ரொம்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்கரேஜஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை, நிறைய க்ரியேட்டிவிட்டியை ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வளர்க்கும். அது இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்றதே ஹையர் ஆர்டர் திங்கிங் தான் இல்லையா? ஸோ லேர்னர்ஸ் மூவ் அட் தியர் ஓன் பேஸ். ஓகே, ஸோ என்னதான் நம்ம ப்ராஜெக்ட் குரூப் டிஸ்கஷன் கொடுத்தாலுமே அதை ஒழுங்காக படிக்காத லேர்னர்ஸோ இல்லை அந்த கான்செப்ட் ஒழுங்காக புரியாத லேர்னர்ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் அமைதியாக உட்காந்து அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்க லிசன் பண்ணிட்டு அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஓன் ஸ்பீட்ல வந்து அவங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேர்னர் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் இதில். ஓகேவா? ஸோ அவங்க முதல்ல வீட்டில் வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு வரணும். வீடியோஸ் பார்த்துட்டே வரல அப்படின்னா அவங்களை கம்பல் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இந்த பர்டிகுலர் டிபேட் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கம்பல் மட்டும் பண்ணி என்ன ஆக போகுது, ரைட்? ஸோ வந்து ஸ்டூடெண்ட் சைடில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ரெண்டாவது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்கை மட்டும்தான் இதில் இன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஒரு நவுன் அப்படின்ற கான்செப்டை நீ வீட்லேயே பார்த்துட்டு வா, நான் இங்கே வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா அது போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ ரொம்ப கீழ்நிலையில் உள்ள கற்றலை வந்து நம்ம இந்த முறையை பயன்படுத்தி கற்பிக்கிறதுன்றது வந்து இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். கற்பிக்க முடியாது அப்படின்னு கிடையாது, பட் இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹையர் ஆர்டர் திங்கிங்கை தான் வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ளிப்டு லேர்னிங்கில். அதே மாதிரி லேர்னர்ஸ் வந்து அவங்களோட ஓன் பேஸில் லேர்ன் பண்ணுறதுனால இதை வந்து எல்லாருக்கும் ஒரே டைம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கான்செப்டை ஈஸியாக படிச்சுட்டு அதை டிபேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்த நாளும் நீங்கள் அதே டாபிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் வந்து சொங்கிடுவான், அவன் லேசி ஆகிடுவான். ஆனால் அட் த சேம் டைம் ஸ்லோ லேர்னராக இருக்கிற பையனுக்கும் அதே ஸ்பீடில் போகணும் அப்படின்னா அவனுக்கு வந்து கான்செப்ட் புரியாது. ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஃப்ளிப்டு லேர்னிங்கில் ஒரு ஸ்லோ லேர்னருக்கோ இல்லை ஒரு ஆவரேஜ் லேர்னருக்கோ இருக்குமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். அப்படின்றது தான் என்னுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. எப்படி ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்றது வந்து நிறைய இதை இன்ஃபியூஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேனோ அதே மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்றது வந்து ஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, வர்ச்சுவல் ரியாலிட்டியை விஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அப்ரிவேஷனாக கொஷின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் ஏஆர் அண்ட் விஆர்னு கேட்கலாம், இல்லை கொஷின் ஃப்ரேம் பண்ணும்போது ஏஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஆர் அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஓகே, பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3D ஹார்ட் மாடல் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். எஸ், பாருங்க, இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒரு சயின்ஸ் டீச்சர் ஹார்ட் அப்படின்ற கான்செப்டை வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை போர்டில் வரைஞ்சு காட்டுவாங்க. பட் நமக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குன்னு. ஸோ நான் இதை வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்டிக்கல், இது வென்ட்ரிக்கல், இது இதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இதை நான் பெருசு பண்ண முடியும், திஸ் உள்ள எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்ட முடியும். அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து நான் ஈஸியாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ 3D அனிமேட்டட் பிக்சர் மூலியமா திஸ் இஸ் கால்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இது மட்டுமா அப்படின்னு இது வந்து நார்மலாக நான் காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக பிக்சரை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறது. ஆனால் அட் த சேம் டைம் ஒரு 3D ஆகுமெண்டட் ரியாலிட்டியோட காமிக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக அந்த கான்செப்டை வந்து ஈஸியாக புரிய வச்சிடலாம். இந்த கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்கவே மறக்காது. தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் லைஸ் அண்டர் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ நான் இங்கேயே பார்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இங்கேயே நான் பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். திஸ் இஸ் திஸ் ஒன், திஸ் இஸ் திஸ் ஒன், திஸ் இஸ் திஸ் ஒன். ஏன்னா எனக்கு சயின்ஸ் இது படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வாட் இஸ் வாட்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட், ரைட்? ஸோ இதில் 3 ஹோல் இருக்கு இல்லையா? ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக அதுக்குடைய நேம் சொல்லலாம். ஸோ இதில் தான் இது வந்து கனெக்ட் ஆகுது, இதில் தான் வந்து குட் பிளட் ஃப்ளோ இருக்குது, இதில் தான் வந்து பொல்யூட்டட் பிளட் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத நான் ஈஸியாக வந்து சொல்லலாம்.
ஸோ பாருங்க, ஆகுமென்டட் ரியாலிட்டி AR இஸ் a டெக்னாலஜி தட் ஓவர்லேஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நான் டிஜிட்டலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஒரு பிபிடியில் கொடுக்குறேன்றதை விட தாண்டி ஒரு ஸ்டெப்பு தாண்டி போகிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகுமென்டட் ரியாலிட்டி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன், நார்மலாக ஒரு ஹார்ட்டினுடைய ஒரு பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணி திஸ் இஸ் ஹார்ட், திஸ் இஸ் திஸ் பிளேஸ், தட் இஸ் திஸ் பிளேஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஆகுமென்டட் ரியாலிட்டியில் ஒரு 3D வியூவில் அதை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம், அதை டச் பண்ணி பார்க்கலாம், அது ஒரு ரியல் ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த என்வரான்மெண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது தான் இந்த ஆகுமென்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இமேஜஸ் இருக்கலாம், சவுண்ட்ஸ் இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், 3D மாடல்ஸ் வந்து இருக்கலாம். நம்ம வந்து 3D மாடல் தான் இப்போ பார்த்தோம். இமேஜஸ் அப்படின்றது வந்து நார்மலாக நல்லா கலர்ஃபுல் இமேஜஸாக இருக்கும், 3D இமேஜஸாக இருக்கும். நம்ம பார்த்தா 3D மாடல். ஓகேங்களா? இதில் சவுண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கான்செப்ட் தேவையோ அதை வந்து நம்ம லேர்னிங் என்வரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். on to the real world environment. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதை நான் வர்ச்சுவல் ரியாலிட்டி டீச் பண்ணும்போது உங்களுக்கு கேட்பேன், ஆகுமென்டட் ரியாலிட்டியோட கீவேர்டு என்ன அப்படின்னு நான் கேட்பேன். யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஓகேங்களா? ரியல் வேர்ல்ட் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தமிழில் பாருங்க, ஆகுமென்டட் ரியாலிட்டிக்கு வந்து மிகுவித்த மெய்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மிகுவித்த மெய்நிலை. ஓகே, நீங்கள் ஆகுமென்டட் ரியாலிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆகுமென்டட் ரியாலிட்டிக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்க ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்டு, அது போக AR கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 3D மூவிலாம் பார்க்கும்போது ஒரு மூவி கண்ணாடி கொடுப்பாங்களே, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப இதில் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். ஆகுமென்டட் ரியாலிட்டி வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் கம்பேரிங் டு வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ பெரிய உபகரணங்கள்லாம் வந்து இந்த ஆகுமென்டட் ரியாலிட்டிக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஓகே, என்பது உண்மையான சூழலில் டிஜிட்டல் தகவல்களை படங்கள், ஒலிகளாக, வீடியோக்களாக, 3D மாதிரிகளாக காட்டுறது தான் என்னது அப்படின்னா இந்த மிகுவித்த மெய்நிலை அப்படின்னு சொல்றாங்க. மேலோட்டமாக, நார்மலா மேலோட்டமா ஒரு படத்தை காமிக்கிறதை விட மேலோட்டமாக காட்டும் தொழில்நுட்பமாகும். இது கம்பேரிங் டு VR வர்ச்சுவல் ரியாலிட்டியோட பார்க்கும்போது இது மேலோட்டமா காட்டும். இன்னும் வர்ச்சுவல் ரியாலிட்டியில பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அசாதாரணமான ஒரு விஷயத்த வந்து நம்ம உள்ள வரையுமே போய் பார்க்கலாம். அப்படி ஒரு விஷயமே இருக்காது. ஆகுமென்டட் ரியாலிட்டியில இருக்கிறத மட்டும் தான் பார்க்க முடியும். ஹார்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஸோ பார்க்கலாம். இதே இது வந்து நான் வந்துட்டு ஒரு இல்லாத ஒரு விஷயத்த நான் ஆகுமென்டட் ரியாலிட்டியில கேட்டேன்னா எனக்கு கிடைக்காது. ஆனால் வர்ச்சுவல் ரியாலிட்டியில அது கிடைக்கும். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆகுமென்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இது கைபேசி, சிறிய கணிப்பொறி அல்லது AR கண்ணாடி போன்ற கருவிகள் மூலம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எஜுகேஷன்ல AR வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், AR டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் நம்ம எல்லாமே தெரிஞ்சது தான். இது வந்து புதுசாலாம் ஒன்றும் படிக்க போகிறது இல்லை. ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமை என்ன பண்ணுது அப்படின்னா இன்டராக்டிவ் இமர்சிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்குது. பாரம்பரிய வகுப்புகளை ஈடுபாட்டு மற்றும் மூழ்கடிக்கும் கற்றல் அனுபவங்களாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் AR லேர்னிங் அப்படின்னா 3D விஷுவலைசேஷன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? ஸோ 3D விஷுவலைசேஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம் அண்ட் ஹியூமன் அனாட்டமி வந்து நான் காமிச்சது. ஓகே, ஹியூமன் அனாட்டமியில் இருக்கிற ஒரு பார்ட், தட் இஸ் ஹார்ட் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சேன். சூரிய குடும்பத்தையோ இதே மாதிரி என்ன விஷயம் எதெல்லாம் ஒரு இந்த வேர்ல்டில் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்க்க முடியும் இந்த ஆகுமென்டட் ரியாலிட்டியில். மனித உடல் அமைப்பின் 3D காட்சிகளை பார்க்கறது தான் இந்த ஆகுமென்டட் லேர்னிங்கோடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ AR ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 3Dயில் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், வெக்காபுலரி டீச் பண்ணலாம், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து டீச் பண்ணலாம், வார்த்தை அட்டைகள் மூலியமாக வந்து லாங்குவேஜை டீச் பண்ணலாம், அறிவியல் முயற்சிகள் மூலியமாக நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்ன வேணால் டீச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஆகுமென்டட் ரியாலிட்டி. வர்ச்சுவல் ஹிஸ்டாரிக்கல் டூர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் மாடல்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த கல்வி சுற்றுலான்னு கூப்பிட்டு போகிறோம் இல்லையா? கூப்பிட்டு போகும்போது நிறைய நம்ம கேள்விப்படுறோம், பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம இந்த கல்லூரி அப்படின்ற மூவியில் கூட பார்த்துருப்போம், பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட்னால அந்த குழந்தைங்க, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, இல்லை குழந்தைங்களால வர முடியாது, ஃபீஸ் பே பண்ணி வர முடியாது, உடம்பு சரியில்லாமல் போகும், வீட்டில் விட மாட்டாங்க, நிறைய என்வரான்மெண்ட் இருக்குது அந்த
எஜுகேஷனல் டூரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறதுக்காக, இல்லை அதில் டேஞ்சர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துலையே இந்த 3D மாடல் அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துலையே இந்த டூர் கூட்டிகிட்டு போய் நம்ம சொல்லி கொடுக்குறத சொல்லிடலாம். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் எனிவே, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நடந்து போகிறது, அங்கே இருக்கிற பொருள் வாங்குறது, அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, எஜுகேஷன் எந்த அளவு நடக்குதோ அந்த அளவு வந்து we can explore the places, right? ஸோ அந்த ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலனாலுமே அதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸ்பீரியன்சஸ் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி நீ நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஆர் இன் எஜுகேஷன். ஸோ ஏஆர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ஹான்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ நான் அந்த ஹார்ட் பார்த்த ஒரு நிமிஷம் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபுல்லாக அந்த 3D மாடலில் மூழ்கி இருப்பீங்கல்ல. ஸோ தட் இஸ் எக்ஸாக்டட் என்ஹான்ஸ்ட் என்கேஜ்மெண்ட், ரைட்? இம்ப்ரூவ் ஈடுபாட்டை அதிகரிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும் போது உங்களோட ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய மீன்ஸ் லேர்னர்ஸினுடைய ஈடுபாடு அதிகரிக்கும். இம்ப்ரூவ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ஸ்ட்ரக்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். ஹார்ட் அப்படின்றது, இன்னும் பிரெயின் அப்படின்றதுல அந்த 3 பார்ட் இருக்கு. இன்னும் ஹார்ட்லயுமே நிறைய பார்ட் இருக்கு. சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு தெரியும் ஹார்ட் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்றது எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நம்ம ஒரு லாங்குவேஜ் டீச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராமர் எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸான கான்செப்டை ஈஸியா அவங்க மறக்காத மாதிரி சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஏஆர்னுடைய முக்கியமான எய்ம். கடினமான அல்லது கற்பனை உள்ளடக்கங்களை எளிதில் புரிய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மல்டி சென்சாரி லேர்னிங். மல்டி சென்சாரி பார்ப்பாங்க, கேட்பாங்க, கைனஸ்தெட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. பிசிக்கல் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட், ஸ்பேஷியல் லெவல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. பல உணர்வுகளின் வாயிலாக கற்றல், காணல், கேட்டல், இயக்கம் மூணையும். ஓகே, ரியல் டைம் இன்டராக்ஷன் வித் த கண்டென்ட். அந்த ஹார்ட் டச் பண்ணும்போது நம்ம அப்படி திருப்பும் போது ஹார்ட் உண்மையாவே நான் கையில பிடிச்சி திருப்புற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்பவே யூஸ் ஆகுது. எல்லா ஃபீல்ட்லயுமே யூஸ் ஆகுது. பட் மெடிக்கல் ஃபீல்ட்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு கேட்கும் போது கொஞ்சம் வைல் ஐ எம் லேர்னிங் திஸ் கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சர்ஜரிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, ரொம்ப மைன்யூட்டான சர்ஜரிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ற சர்ஜரியை வந்து இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டிலையும் வர்ச்சுவல் ரியாலிட்டிலையும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஸ்பைனல் கார்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஏதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து ஒரு கால் வந்து மரத்து போயிடும், இல்ல சென்ஸ் இருக்காது. நம்ம வந்து யாராவது தொட்டா கூட இந்த தோழன் 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 கார்த்திக், தமன்னா அண்ட் தட் பர்சன் நாகார்ஜுனா, எஸ், அவங்க 3 பேரும் வந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த மூவில பாத்தீங்களா. ஸோ அதை ஆக்சுவலா அவன் கீழே விழுந்ததுனால அவனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் தப்பா ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கனாலுமே வந்து அந்த இதாக இருக்கும். லைக் ஐஸ்வர்யா ராய் ஜீன்ஸ் படத்துல அவங்க பாட்டிக்கு லக்ஷ்மிக்கு வந்து ஆப்ரேஷன் தப்பா ரைட் சைட் பண்ண வேண்டியது லெஃப்ட் சைட் பண்ணனால அவங்க வந்து பேசவே மாட்டாங்க, ரொம்ப அப்படியே கோமால இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. நீங்க எவ்வளவு நாள் வேணா பாத்துக்கலாம், ஆனா அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லும் போது தான் வந்து அந்த பிரசாந்த் வந்து கண்டுபிடிப்பார் இல்லையா. ஸோ அதுதான் அதை ஒரு ரியல் டைம்ல பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ், முன்னாடிலாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரியல் டைம்ல பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையை சாகடிச்சுதான் ஒரு ப்ராப்பர் இதுக்கு வந்தாங்க இல்லையா. ஆனா அது இனிமே இப்படி நடக்காது. இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியில அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டியில ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அவங்க பண்ற தப்புக்குரிய ரிசல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இங்கே டச் பண்ணா இப்படி ஆகுது, அப்ப இங்கே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவு ப்ரெஷியஸ் திஸ் பர்டிகுலர் டெக்னாலஜியில் ஒரு ஹியூமன் லைஃப்ல விளையாடக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது எஜுகேஷன்லேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் கண்டென்ட் வந்து இருக்குது. அடுத்து வந்து உள்ளடக்கத்துடன் நேரடி தொடர்பு இருக்குது. உள்ளடக்கம்ன்றது கண்டென்ட்டை சொல்கிறாங்க. சப்போர்ட் இன்க்ளூசிவ் ஆக்சசிபிள் அண்ட் எஜுகேஷன். ஸோ அனைவருக்கும் சம வாய்ப்பு தரும் கல்வியை ஆதரிக்கும். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்லோ லேர்னரும் சரி, ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும் அந்த 3 மாடல் எல்லாம் படிக்கும்போது. ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ஏஆர் டூல்ஸ் எல்லாம் இருக்குது எஜுகேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் எக்ஸ்பெடிஷன் ஏஆர், கூகுள் பயன்பாடு ஏஆர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து சுற்றுலா அனுபவத்திற்காகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி உங்களுடைய டீச்சிங் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து, அதாவது நான் சொல்கிறது போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட ஒர்க் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ சொல்கிறேன், எனிவே நம்ம எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். நோ ப்ரைவேட் ஜாப்ஸ் ஹியர் ஆஃப்டர்.
all should become a government teachers. So that is the aim behind this classes. Okay, so அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து டீச்சிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லாவே கொடுக்கலாம். ஸோ மர்ஜ் கியூப் அப்படின்னு கையில் பிடித்து கொள்ளக்கூடிய 3D பொருட்களை காண உதவும். லைக் கியூர், ஹெச்பி ரிவீல், ஜாப் ஒர்க்ஸ், இதெல்லாமே வந்து ஏஆர் சாஃப்ட்வேர் ஆர் த பிளாட்ஃபார்ம் வி கேன் யூஸ் இட். ஓகேங்களா? நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறத யூஸ் பண்ணுறது வேற, நானே ஒன்று கிரியேட் பண்ணுறது வேற இல்லையா? ஸோ அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதோடைய இன்னைக்கு கிளாஸ் வந்து முடியுது. நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பார்த்தோம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா என்னென்ன இருக்கணும்னு பார்த்தோம். அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். பிளெண்டட் லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம். அதில் முக்கியமான அதோடைய மாடல்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அதனுடைய பார்ட்டான ஃப்ளிப்டு லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம். எப்படி அது ட்ரெடிஷ்னல் லேர்னிங்லேருந்து வேறுபடுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதோடைய ப்ராசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஆகுமெண்டட் ரியாலிட்டி இன் எஜுகேஷன்னா என்னென்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆகுமெண்டட் ரியாலிட்டி பார்த்தோம். அதனுடைய டூல்ஸ் 2-3 டூல்ஸ் வந்து பார்த்தோம். இந்த டூல்ஸ்லாம் கொஷின் வராது உங்களுக்கு. ஸோ கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ் we are going to see VR, that is virtual reality, and AI in education. இந்த 2 கான்செப்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா யூனிட் 10 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.